நம்ம எவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டாலும் நல்ல மேக்கப் போட்டாலும் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் நம்ம ட்ரெஸ்ஸில் இல்லை, நம்ம பண்ணுற சின்ன சின்ன ஃபேஷன் மிஸ்டேக்ஸில் தான் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் மோனிகா. வெல்கம் டு ஃபேஷன் பேசலாம். மிஸ்டேக் நம்பர் 1, சூஸிங் அ ராங் ஃபிட். எப்போவுமே ட்ரெஸ் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபிட்டு கரெக்டாக இல்லைனா டோட்டல் லுக்குமே ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப டைட்டாகவும் சூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ரொம்ப லூஸாகவும் சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ட்ரெஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகணும், பட் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு சிம்பிள் ட்ரெஸ் உங்களுக்கு கரெக்ட் ஃபிட்டில் இருந்தாலே ஸ்டைலிஷாகவும் இருக்கும், ரொம்ப எலிகண்டாகவும் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். மிஸ்டேக் நம்பர் 2, blindly following trends. இன்ஃப்ளூயன்சர் அண்ட் செலிப்ரிட்டிஸ் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பிளைண்டாக அதை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒருத்தரோட பாடி டைப் அண்ட் ஸ்கின் டோன் அண்ட் அவங்க ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல் அது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டியாக இருக்கிறதுக்கும் ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரெண்டுங்கிறது டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கும், பட் ஸ்டைலுங்கிறது எப்போவுமே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரெண்டில் இருக்கிறத பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அழகாக தெரிவிங்க. மிஸ்டேக் நம்பர் 3, சூஸிங் அ ராங் கலர். எப்போவுமே நம்மளை பார்க்குற பீப்புள் நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற மைன்யூட் டிசைன்ஸை நோட் பண்ணுறதை விட கலர் தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் கலர் இருக்கும், அந்த கலர் நமக்கு சூட் ஆகுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பேரட் க்ரீன் கலரில் ஒரு சாரீ வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் என்னோடய ஸ்கின் டோனுக்கு அது என்ன ரொம்ப டார்க்காக காட்டுங்கிறதுனால நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை. சம் கலர்ஸ் நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டாலும் நம்ம ஃபேஸை ரொம்ப டல்லாக காட்டும், பட் சம் கலர்ஸ் நம்ம ஃபேஸை ரொம்ப பிரைட்டாக காட்டும், ஈவன் வித்தவுட் எனி மேக்கப். ஃபார் எக்ஸாம்பிள், மஸ்டர்ட், எமரல்ட் க்ரீன், ராயல் ப்ளூ, மெரூன், இந்த கலர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு சூட் ஆகிற கலர்ஸ். ஸோ நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் ஃபேவரட் கலர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகிற கலரான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 4, இக்னோரிங் இன்னர் வேர்ஸ். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் எடுத்துப்போம். டிசைன், கலர், ஃபிட்டிங்னு எல்லாமே பார்த்து சூஸ் பண்ணுவோம். பட் அந்த அவுட்ஃபிட்டை கம்ப்ளீட் பண்ணுற சில விஷயத்த மறந்துடுவோம். அதுதான் இன்னர் வேர்ஸ். ஒரு ட்ரெஸ் நல்லா செட்டில் ஆகுறதுக்கும், நீட்டாக தெரியறதுக்கும், கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறதுக்கும் கரெக்ட் இன்னர் வேரும் ஒரு ரீசன் தான். சில சமயம் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்போம், பட் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதும் இந்த மாதிரி ஸ்மால் டீட்டெயில்ஸ் தான். ஆக்சுவலி நம்ம சாரியோட ப்ளவுஸ்க்கு டிஃப்ரெண்ட் இன்னர்வேர் அண்ட் அதர் ட்ரெஸ்ஸஸ் லைக் சல்வாஸ், குர்த்திக்கு டிஃப்ரெண்ட் இன்னர்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேம் கான்செப்ட் தான் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதுக்கேற்ற பேசிக் ஸ்டைலிங் டீட்டெயில்ஸையும் கவனிங்க. மிஸ்டேக் நம்பர் 5, நாட் கீப்பிங் யுவர் வார்ட்ரோப் ஆர்கனைஸ்ட். நம்ம எல்லாருமே இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணாலே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், பட் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ, அவுட்டிங்க்கு போகிறப்போ, ரெடி ஆகிறப்போ தான் தெரியும் நம்மக்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு. இது ட்ரெஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க, பட் உங்களோட வார்ட்ரோபை நீங்கள் ஆர்கனைஸ்டாக வைக்காதது தான் அர்த்தம். சில ட்ரெஸ் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம், ஆனால் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சில ட்ரெஸ் நமக்கு ஃபிட்டு மாறி இருக்கும், சில ட்ரெஸ் ட்ரெண்டே மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் கண்டிப்பாக நம்ம வார்ட்ரோபில் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வார்ட்ரோபை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வார்ட்ரோபை க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் 1 இயராக நீங்கள் போடாத ட்ரெஸ் அண்ட் உங்களுக்கு ஃபிட் ஆகாத ட்ரெஸ், ட்ரெண்டில் இல்லாத ட்ரெஸ், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்காத ட்ரெஸ்னு எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி வார்ட்ரோபை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நம்புங்க, உங்கள் வார்ட்ரோபில் ஸ்பேஸ் மட்டும் இல்லைங்க, உங்கள் கன்ஃபியூஷனும் கம்மியாகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷாப்பிங் போகிறப்போ என்னென்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், உங்ககிட்ட என்னென்ன ட்ரெஸ் இருக்குது, அதை எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபேஷன் அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, தேவையில்லாத ட்ரெஸ், நீங்கள் போடாத ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதும் தான். மிஸ்டேக் நம்பர் 6, இக்னோரிங் ஃபேப்ரிக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். எல்லா பாடி டைப்புக்குமே எல்லா ஃபேப்ரிக்குமே செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்டிஃபான ஃபேப்ரிக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்கள இன்னுமே பல்கியாக காட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ காட்டன், லினன் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜார்ஜெட், க்ரேப் அண்ட் சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி க்ளோயான ஃபேப்ரிக் போட்டோம் அப்படின்னா அவங்களோட பாடி போர்ஷன் ரொம்ப நல்லாவே காட்டும். அது மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்பை ஒட்டிக்கிற மாதிரி ஃபேப்ரிக் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது அவங்கள இன்னும் ஸ்லிம்மராக காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ
காட்டன், லினன், ஆர்கன்ஸா, வெல்வெட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லாவே சூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கலர், டிசைன், ஃபிட்டுன்னு மட்டும் பார்க்காம ஃபேப்ரிக்கும் கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மிஸ்டேக் நம்பர் 7, டூ மெனி ஆக்சசரிஸ். நம்ம எல்லாருக்குமே ஆக்சசரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல நெக்லஸ், நல்ல இயரிங், பேங்கிள்ஸ், வாட்ச்னு போட்டால் தான் நம்மளோட ஓவரால் லுக்கே கம்ப்ளீட்டான ஃபீல் வரும். பட் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுவோம். ஹெவி நெக்லஸ், ஹெவி இயரிங், நிறைய பேங்கிள்ஸ், பெரிய வாட்ச்னு போடுறப்போ நம்மளோட ஓவரால் லுக்கே ரொம்ப க்ரௌடடாக தெரியும். பேலன்ஸ்டாக போட்டாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக ஒரு saree போடுறீங்க அப்படின்னா ஹெவி இயரிங்ஸ் போட்டிங்கன்னா சிம்பிளான நெக்லஸே போட்டுக்கோங்க. இல்லை ஹெவி நெக் பீஸோட மேட்ச் பண்ணுறீங்கன்னா சிம்பிள் ஸ்டட்டே போட்டுக்கோங்க. ஸோ ரெடி ஆகிட்டு நீங்கள் மிரரில் செக் பண்ணுங்கள் உங்கள் ஓவரால் லுக்கில் ஃபோக்கஸ் அவுட்ஃபிட்டில் இருக்கா இல்லை ஆக்சசரிஸில் இருக்கான்னு. ஏன்னா ஆக்சசரிஸ் எப்போவுமே உங்களோட அவுட்ஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும், டாமினன்ட் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களை ஸ்டைல் பண்ணிக்கோங்க, செம்மையாக தெரிவிங்க. ஃபேஷனில் பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணாலே நம்மளோட லுக்கும் சரி, கான்ஃபிடென்ட்டும் சரி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த 7 மிஸ்டேக்கில் நீங்கள் எதை அதிகமாக ரிலேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். See you guys.